சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கட்சி அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது, தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான மாவட்டங்கள்ல இந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணிகள் முடிவடைந்திருக்கிறது. சில மாவட்டங்கள்ல இந்த பணிகள் இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கிறது. அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில அந்த பணிகள் எல்லாம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது, முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, யார் யாரெல்லாம் அந்த கமிட்டியில இருக்கிறாங்க என்பது குறித்தெல்லாம் அந்த ஆலோசனைகள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 118 சட்டப்பேரவை தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பேசியிருந்தார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதிகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதற்கான வரவேற்பு எந்த நிலையில் எந்த அளவுக்கு இருக்கிறது, தேர்தலுக்கான பணிகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும். கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்க இருக்க கூட்டணி கட்சி தொண்டர்களோடு இணைந்து தேர்தல் பணியை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. பிரதானமாக தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்தான் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.